ஸோ ரைஸ் ஃப்ளோர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய். இன்னைக்கு டாப் டு டோ வரைக்கும் பேம்பரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அண்ட் கிச்சன்ல நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு, ஹோம் ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம எப்படி நம்ம டாப் டு டோ வரைக்கும் கேர் பண்ணலாம், பேம்பர் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் வந்து நான் அவங்கள வந்து பேம்பர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுதோ, ஸோ அதுக்கு ஈக்குவலா நம்மளோட ஹோம் ப்ராடக்ட்ஸை வச்சு எப்படி நம்மளோட டாப் டு டோ வரைக்கும் பேம்பர் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ இதுல எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேஸ்ல இருக்க ஆயில் அண்ட் டர்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு பேசிக்கா நீங்க யூஸ் பண்ற கிளென்சர் வச்சு ப்ராப்பரா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளென்சர் இல்ல அப்படின்றவங்க ரா மில்க் வச்சு நல்லா நீங்க உங்களோட ஃபேஸை வந்து சர்க்குலர் மோஷன்ல வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங்க்கு ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணணும். ஸ்க்ரப்பருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பவுல்ல வந்து ரைஸ் ஃப்ளோர் வந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம். ரைஸ் ஃப்ளோர் கூட கொஞ்சமா கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஃப்ளோர் கூட அது கூட கொஞ்சம் ஹனி. ஸ்க்ரப்பிங்க்கு வந்து ரைஸ் ஃப்ளோர், கர்ட், ஹனி மூணுமே மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ் ஃப்ளோரில் இருக்க சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஸ்கின்ல இருக்க சர்ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கர்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ரொம்ப ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கெல்லாம் ரிமூவ் ஆகும்போது ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கர்டில் இருக்க லாக்டிக் ஆசிட் வந்து ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் இந்த கர்ட் ஹெல்ப் பண்ணும். இந்த ஹனி என்ன பண்ணுன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி லைக் ரெட்னஸ், இரிட்டேஷன் இதெல்லாம் வராமல் காம் பண்ணும். ஸோ ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லா சர்க்குலர் மோஷனில் பண்ணுங்கள். ஒரு 3 மினிட்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணலாம். நல்லா சர்க்கிள் மோஷன்ல ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பேக் போடணும். முல்தானி மெட்டி பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் அது கூட ஒரு ரோஸ் வாட்டர், நீங்க எந்த பிராண்ட்ல ரோஸ் வாட்டர் வச்சிருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமா பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் எடுத்துக்கிறேன். எனக்கு இவ்வளோதான், லைக் இவ்வளோ பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் எடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு டர்மரிக் செட் ஆகாதுன்றதுனால, உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா நீங்க டர்மரிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் இருந்தா போதும். ஸோ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முல்தானி மெட்டி வந்து ரிச் இன் மினரல்ஸ்னால நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு இமீடியட் பிரைட்னஸை கொடுக்கும். அண்ட் ரோஸ் வாட்டர் வந்து நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணும். நம்ம டர்மரிக் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட். ஸோ நமக்கு வர பிம்பிள் இதெல்லாம் வந்து பாக்டீரியாஸ்னால தான் வருது. ஸோ அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டர்மரிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் ட்ரைனஸ்க்கு அப்புறமா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கின்னுலாம் வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆகிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த டைம்லலாம் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, உண்மையாகவே நீங்கள் இந்த பேக்கை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஸ்கின்ல இம்மீடியட்டாக ஒரு பிரைட்னஸ் இருக்கும். பிகாஸ் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அண்ட் முல்தானி மெட்டியில் இருக்கிற மினரல்ஸ்லாம் வந்து உங்களோட பிரைட்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனாலையும் வந்து உங்களுக்கு இம்மீடியட்டாக ஒரு நல்ல பிரைட்னஸ் இருக்கும். ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறமா வந்து சின்னதாக ஒரு ஹை மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஹைஸுக்கு மசாஜ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு அலோவேரா ஜெல் இல்லை கோகோனட் ஆயில் வச்சு உங்களோட ரிங் ஃபிங்கரில் நல்லா சர்க்குலர் மோஷனில் ஹை மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஹை மசாஜ் வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது, ஜஸ்ட் உங்களோட ஷவருக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஹை மசாஜ் எடுக்கும்போது நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால டார்க் சர்க்கிள்ஸ்லாம் எதுவும் வராது. அதுவும் இல்லாமல் உங்களோட ஹை பவரும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
ஸோ ஹேருக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். இத ஹீட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியேவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் வச்சு நல்லா சர்க்குலர் மோஷன்ல ஒரு மசாஜ் குடுத்துக்கலாம் ஒரு 10 மினிட்ஸுக்கு. உங்களோட ஃபிங்கரோட டிப்ல லைட்டா பிரஷர் குடுத்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோல எந்த ஒரு பேக்கும் போடல. இன்கேஸ் உங்களுக்கு ஹேருக்கு ஒரு நல்ல பேக் வேணும் அப்படின்னா, ஆலிவேரா, கர்ட், ஹனி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆலிவேரால இருக்க என்சைம்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து ஹேரோட ரூட்டுக்கு ஸ்ட்ரென்தன் குடுக்கும். கர்ட்ல இருக்க லாக்டிக் ஆசிட் வந்து டாண்ட்ரஃபையும் அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸையும் ரிமூவ் பண்ணும். அண்ட் ஹனி கிவ்ஸ் மாய்ஸ்சர் யுவர் ஹேர். ஸோ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளிகேஷனுக்கு ஆஃப்டர் கூட நீங்கள் ஹேர் பேக் போட்டுக்கலாம். லைட்டாக நீங்கள் தாங்குற அளவு இருக்கிற மாதிரியான ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக ராக் சால்ட், ஷாம்பு, எந்த ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் கொஞ்சமாக லெமன் எல்லாமே விட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அது உங்களோட லெக்ஸை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. ஒரு ஹாஃப் ஆஃப் தி லெமன் எடுத்து உங்களோட உங்களோட நெயில்ஸ் மேலே வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ வந்து அதில் இருக்க நெயில்ஸில் இருக்க டர்ட் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடும். அண்ட் தென் ஸ்க்ரப்பிங்க்கு ஒரு கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளோர், அதில் வந்து கொஞ்சம் லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நல்லா உங்களோட கையில் எடுத்து சர்க்குலர் மோஷனில் ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. அண்ட் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நிறைய டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கிற இடம் நம்மளோட பின்னாடி குதிக்கால் சொல்லுவாங்கள்ல, அங்கே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. அங்கே தான் வந்து நிறைய டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கும். டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உங்களோட காலை வாஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பெருசா நெயில்ஸ் கிடையாது. உங்களுக்கு நெயில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, நெயில் கட்டர் வச்சு நல்லா நெயில கட் பண்ணி ஃபைல் பண்ணிக்கோங்க. இது வந்து கியூட்டிக்கல் கட்டர்ன்னு சொல்வாங்க. ஸோ இத எடுத்து இந்த மாதிரி வந்து உங்களோட நெயில் கார்னர்ல இருக்கிற வந்து டர்ட் எல்லாம் வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். உங்களோட ஸ்கின் கட் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டூல் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இந்த மாதிரியும், ஸோ இந்த சைடு வந்து இந்த மாதிரியும் இருக்கும். அத வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒண்ணு போதும். நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த ஸ்க்ரப்பர்ல இந்த பக்கம் வந்து ஷாம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, எந்த இடத்துல உங்களுக்கு டெட் ஸ்கின் செல்ஸ் நெறைய இருக்குமோ அங்க மட்டும் தேய்ங்க. எனக்கு வந்து குதிகால்ல தான் வந்து நெறைய டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கும். அங்க தான் வெடிப்பு நெறைய இருக்கும். ஸோ அங்க மட்டும் நல்லா தேய்ச்சுக்கோங்க. அண்ட் இது தேய்ச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணி டவல் ட்ரை பண்ணிட்டு அண்ட் பேக்கில் இருக்கிறத வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ அந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சொர சொரன்னு வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த டூலை வச்சு இது பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக மாறி இருக்கும். பேக்குக்கு வந்து அகைன் முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க. முல்தானி மெட்டி கூட ரோஸ் வாட்டர் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. முல்தானி மெட்டி, ரோஸ் வாட்டர் 2மே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அத நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் உங்களோட கால்ல அப்ளை பண்ணிட்டு, அத அப்படியே விட்டுருங்க. அண்ட் தென் அத வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நீங்க நேர்ல செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்மையாவே தெரியும். உண்மையாவே நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அண்ட் டேன் கூட ரிமூவ் ஆயிருக்கிறது நல்லா தெரியும். விசிபிளா தெரியும்.
லெக்குக்கு எப்படி வார்ம் வாட்டரில் ராக் சால்ட் ஷாம்பு லெமன் ஆட் பண்ணி 15 மினிட்ஸ் வந்து அதில் சோக் பண்ணீங்களோ அதே மாதிரி ஹேண்டையும் அதே மாதிரி சோக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரப்பருக்கு வந்து சுகரில் லெமனை டிப் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இது வந்து இவ்ளோ ஃபாஸ்ட்டா ஸ்க்ரப் பண்ணாதீங்க. கொஞ்சம் மைல்டா ஸ்க்ரப் பண்ணுங்க. நான் வீடியோக்காக வந்து அவ்ளோ ஃபாஸ்ட்டா தெரியுது. கொஞ்சம் மைல்டா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி ஸ்க்ரப் பண்ண வேண்டாம். அண்ட் பேக்குக்கு கடலை மாவு, ஹனி, கர்ட். கடலை மாவு வந்து கிளென்ஸ் பண்ணும், எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். அண்ட் கர்ட் வந்து ஸ்மூத்தன் ஆக்கும். ஸோ இதை ஒரு பேக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் 10 மினிட்ஸ் ஆஃப்டர் வாஷ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆஃப்டர் பேம்பரிங்க்கு அப்புறம் ரியலாகவே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும்.